அப்படிங்கிறது. அதனால சொல்ல அவைகளை நாங்கள் மனுஷ ஞானத்தில் போதிக்கிற வார்த்தைகளை பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தை. இப்ப ஆவியானவர் என்ன பேசுறாரோ அதை தான் நான் போதிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆமென். இந்த உலக பிரகமான காரியங்களை இந்த பலிபீடத்தில் நின்று பேசிக்கிட்டு இருக்கல. நானும் அப்படிதான், சிலப்போ அப்படிதான். ஆவிக்குரிய காரியங்களை தான் பேசுறோம். ஆவிக்குரியவாத ஆமென். ஆவிக்குரியலோடு சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். நீங்க ஆவிக்குரியனா உங்ககிட்ட தான் நான் சம்பந்தப்படுத்த முடியும். இந்த வசனத்தை நான் போகும்போது ரோட்ல எல்லாம் போய் சொல்லிட்டு போக முடியாது. அவன் ஏத்துக்க மாட்டான், பைத்தியக்காரன் அப்படின்றான். அல்லேலூயா. அப்ப உங்ககிட்ட தான் சம்பந்தப்படுத்த முடியும். ஏன்னா சம்பந்தம் கர்த்தர் உங்க கூட தான் கலந்திருக்கிறார். சம்பந்தம் கலந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஜென்ம சுபாவமான மனிதன் தேவனுடைய ஆவிக்குள்ளே ஏற்றுக்கொள்ளலாம். ஜென்ம சுபாவம். ஆமென். அவன் கேரக்டர், அப்பாவோட கேரக்டர், அப்படி பிள்ளையோட கேரக்டர், அம்மாவோட கேரக்டர் அப்படியே சொந்தமா அப்படியே வந்துகிட்டே இருக்கும். ஜென்ம சுபாவம் இதான். ஆவிக்குரியவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உலகம் ஏற்றுக்கொள்ளாது. உன் சொந்த பந்தங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லேலூயா. ஆமென். உன் எதிரிகள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. உன் நண்பர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அல்லேலூயா. அவைகளை அவனுக்கு பைத்தியமாக தோணுவான். நீ பேசுறதெல்லாம் இயேசு பத்தி பேசுறீங்கன்னா சில காரியங்கள்லாம் பைத்தியமா தோணுவான். இப்போ நான் இங்க மரித்தோட உயிரோட எழுப்புறேன் இங்க நின்று பேசுறேன். ரோட்ல போய் சொல்லிக்கிட்டே போனேன்னா என்ன சொல்லுவாங்க? ஃபோன் பண்ணிடுவானுங்க 108க்கு. நேரா கொண்டு போயிருங்க அப்படின்றாங்க. சென்னைக்கு கீழ் பக்கத்துக்கு கொண்டு போயிருங்க அலெக்ஸ். ஏன்னா சம்பந்தம் இருக்கிறவங்களோட சம்பந்தமா பேச முடியும் அப்படிங்கிறது. இதை ரோட்ல போய் நான் பேசுனா பைத்தியக்காரன் ஆக்கி விட்டுருவாங்க. அப்ப யாரு கூட சேரணும்னு ஆண்டவர் ஒரு வரமுறை வச்சிருக்கிறார். ஆவிக்குரியவன் ஆவிக்குரியவர்களை சிந்திக்கிறான், யோசிக்கிறான். அவன் கூட தான் கலக்கணுமா. வேற யாரும் கூட கலந்தீனா உன்னை பைத்தியமாக்கி விட்டுருவாங்க கர்த்தர். உலகத்தோட கலந்தீனா, உலகத்தோட அதிகமா பேசிங்கன்னா உன்னை பைத்தியக்காரன் ஆக்கி விட்டுருவாங்க. சிம்பிளா சொல்றாரு. ஆமென். உலக ஆவியை பெறாமல் தேவனுடைய ஆவியை நம்ம பெற்றிருக்கோம். உலகத்துக்குள்ள யோசிக்காமல் பரலோகத்துக்கு போறது குறித்து யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கோம். அல்லேலூயா. அதே யோசனையில ஓடு, அதே யோசனையில பேசு, அதே யோசனையில வாழ்க்கையை நடத்து. அந்த சொல்றது. ஆமென். ஆவிக்குரியோட சம்பந்தம் பத்தி நான் சொல்றேன். ஜென்ம மனுஷனுடைய அவைகள் அவனுக்கு பைத்தியமாக தோன்றும். அவைகள் ஆவிக்கேற்ற பிரகாரமாய் ஆராய்ந்து நிதானிக்கப்படுகிறவனே ஆனதால் அவைகள் அறியவும் மாட்டான். அல்லேலூயா. ஆவிக்குரியவன போனா ஜெபம் பண்ணணும். ஞாயிற்றுக்கிழமை எங்கடா ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் நான் எங்க வர்றதுக்கா கோயிலுக்கு வரேன்னு சொல்லுவான். நீ சொல்லுவா ஞாயிற்றுக்கிழமை இந்த வாரம் வர்றேன் உன் கூட வேலை செஞ்சு சொல்லுவான். இந்த வாரம் வந்துடுறான், கண்டிப்பா வந்துடுறான். அடுத்த வாரம் சொல்லுவேன், இல்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்துருச்சு அதனால ஒரு இது வந்துருச்சு அதனால போயிடும். ஏன்னா உலகம் அவனை இழுத்துக்கிட்டே இருக்கு. ஆண்டோட்டில் வர விடவே மாட்டேன். நான் அந்த மாதிரி நிறைய டைம் ஏமாத்திருக்கேன். எங்க மாஸ்டர்லாம் சொல்லுவேன், மாஸ்டர் இந்த வாரம் ஒருத்தர் வருவார். அவர் ரொம்ப சந்தோஷமா இருப்பார். ஒரு புது ஆத்மா வருதா இருக்காரு, பரவாயில்ல. நான் வந்து என்ன செய்வேன், நிறைய ஆத்மாக்கெல்லாம் கலெக்ட் பண்ணி கொடுக்கணும், ஆண்டவருடைய ராஜ்யத்தில் சேர்க்கணும், எங்க மாஸ்டர்டி நல்ல பேர் எடுக்கணும்ட்டு போராட்டத்துல சுவிசேஷத்தை அறிவிச்சுக்கிட்டே இருப்பேன். வேலை செய்யறதுல ஏசு நல்லவரா, இப்படிப்பட்டவரா, நான் இப்படி இருந்தவங்க இப்படி மாத்திட்டாரா அப்படின்ட்டு. அப்ப கண்டிப்பா நான் வரேன், நம்ம பிரச்சனை எல்லாம் மாறும்டா, கடன் பிரச்சனை மாறும்டா அப்படின்னு சொல்லிட்டு வாங்குட்டு என்ன செய்வேன், வாங்குட்டு தொண்டை தண்ணி போக கத்திக்கிட்டு இருப்பேன். அடுத்த நாள் சனிக்கிழமை முதல் சம்பளம் வாங்கிட்டு போயிட்டு அவன் வேலையை காமிக்க ஆரம்பிச்சு. நிறைய டைம் ஏமாந்துருக்கு. அப்ப வந்து சுவிசேஷம் அறிக்கிறது நம்ம கடமை தான். ஆமே அதை ஏற்றுக்கொள்ளுகிறான். பார்த்தீங்களா, எல்லாத்துக்கும் பேசுறது. அழைக்கப்பட்டவர்கள் அநேகர், தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் சிலர். 100 பேருக்கு சொன்னீங்கன்னா ஒருத்தர் தான் வருவான். சொல்றது உன்னுடைய கடமை. விதைக்கிறது உன்னுடைய நிலம் இருக்கு, விதை. அது கல்லுல போய் விழுந்தாலும் சரி, முள்ளுல போய் விழுந்தா அது உழுவுறத பொறுத்து. நல்ல நிலத்துல விழுந்துச்சுன்னா 30, 60, 100 வளர்ந்துடும். அது எந்த இடத்துல விதைக்கிறியோ அதை பார்த்து விதைக்கிறாங்க. யார்கிட்ட பேசியோ அதை பார்த்து பேச வச்சுக்கிறாங்க. அவன் இப்ப எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, நீ கத்தரை பத்தி பேசினீன்னு வச்சுக்க, கத்தரை பத்தி பேசணும்னு என்ன செய்வானுங்க, மாப்பிள்ள ஒரு 100 ரூபாய் கிடைக்கும், ஒரு 500 ரூபாய் கடவுள அடுத்த வாரம் அந்த சர்ச்சைக்கு வரேன். இப்படிதான் நீங்க கிறிஸ்தவ வாழ்க்கையில் எப்படிதான் ஓடிக்கிட்டு இருக்காங்க. வரலான்ட்டு ஏமாத்திடுவாங்க. இந்த ஞானம்லாம் இருந்தா தான் அவன் ஏமாத்துறதெல்லாம் தெரியும். இவன் வருமானா வரமாட்டான அந்த ஆவியானவர் வெளிப்படுத்திடுவார். இவன் ரட்சிக்குள்ள வருமானா வரமாட்டான்ட்டு ஆவியானவர் வெளிப்படுத்துவார். இவன் ஏமாத்துறான். நான் அப்படிதான் 2 வாரத்துக்கு முன்னாடி ஜோம் பண்ணிட்டு வெளியில போறேன். அப்ப வந்து என்ன செய்யறாரு, ஒருத்தர் 2 வாரம் சர்ச்சுக்கு வந்தேன். வந்து ஒருத்தர் உட்காந்துருந்தேன். அதுக்கப்புறம் என்ன செய்யறாரு, அவரோட ஃப்ரெண்டு கூப்பிட்டு அவர்கிட்ட போயிட்டு 100 ரூபாய் வாங்கிப்பாங்க. யாரு கேட்டாருன்னா அந்த அவரு கேட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து இப்படி கை காட்டாரு. 100 ரூபாய் இன்னும் ஆவியான சொல்றாரு. அவன் குடிக்கிறது கேட்கறான், கொடுத்துறாரு அப்படின்னு. அவன் என்ன செய்யறான், சர்ச்சுக்கு 2 வாரம் வந்ததே அவங்ககிட்ட பணம் கொடுக்கணும்னு தான் வந்தான். அவன்
நடிக்கிறான், மகா நடிகன், சிவாஜியோட பயங்கரமான ஆள் அவன். காக்கிறது அலெக்ஸ் அப்படிம்பாரு. உடனே சல்லி பைசா இல்லைங்க, ஆனால் பாக்கெட்டில் இந்த பக்கம் 500 ரூபா 200 ரூபான்னு வச்சுட்டு தான் இருக்கும். சல்லி பைசா இல்லை. இனிமேல் 1ஆம் தேதி வந்தாதாங்க, சம்பளம் வாங்கினாதாங்க எனக்கு காசு. அல்ல இல்லையா? அப்படி இல்லாட்டி உங்களை ஏமாத்திடுவாங்க. ஏசு நீ சுவிசேஷத்தை அறிவிக்க போறேன்னு சொல்லிட்டு நீ போற பணத்துக்கோசரமே சில பேர் இருப்பாங்க. நாளைக்கு வர்றாங்க, அடுத்த வாரம் வர்றாங்கன்னு ஒண்ணு அப்படியே கோமாளி ஆக்கி விட்டுருவாங்க. தேவ ஞானம் இல்லாம ஊழியம் செஞ்சோம் அப்படின்னு வச்சுங்க, எல்லாம் பெய்து உன் கையில் உள்ளதுதான் செலவாகிட்டு. இல்லையா? கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுனா பரிசுத்த ஆவியானவரை இறக்கி கட்டு, அவர் உள்ளுக்குள்ள வச்சு கட்டு. அது கட்டப்படணும்னா ஒரே ஒரு ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன் யாரா? ஆவியான உள்ளார வச்சுக்கிட்டீங்கன்னா நிதானிக்க ஆராய்கிறான். இவன் நல்லவனா கெட்டவனா, இவன் பேசுறது என்ன பேசுறான், அவன் இருதயத்தில் என்ன இருக்குன்ட்டு நிதானிச்சு தெரிஞ்சுக்குவியான். ஆமே, அவசரப்படவே மாட்டான். ஆவியான உள்ளார இருந்தாங்க படப்படப்படப்பட்டு எதுவுமே அப்படியே பயங்கர இதெல்லாம் அழுத்திக்கவே மாட்டான். ஆமே, நிதானிக்கிறான். ஆனாலும் அவன் மற்றொரு நாள் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். மற்றொரு நாள் வேற எந்த ஆளும் உன்னை புரிஞ்சுக்கவே முடியும். ஆமே, என்ன செய்யற என்ன செய்ய போறன்ட்டு நீ செஞ்ச பிறகுதான் அவனுக்கே தெரியும். ஏன்னா ஆவியான உள்ளுக்குள்ள இருந்து எல்லாமே வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்க. ஆக்குறதுக்கு நீ ஏழையா இருப்ப, கோலையா இருப்ப, விளைவிலன்னா இருப்ப. ஆமே, ஆவியான உள்ள இருந்து வேலை செய்ய 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 பெரிய ராஜாவாகி. ஆமே, ஏன் அப்படி ராஜாவாக்குறதுனா அந்த ராஜாவுடைய அபிஷேகம் கட்டளை கொடுக்கிற அந்த வார்த்தையை வாயில வைத்திருக்கு. கடைசி ஒரே ஒரு வசனத்தை பார்த்து நான் முடிக்க போறேன். யோசுவா 1:8 269 இல்ல அத 1:8 269 பழைய இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. உலகத்தில் உனக்கு கையில் வந்தது, சம்பாதிச்சது அத்தனையும் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் சரி, உன் சொந்த பதங்கள் உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் சரி, ஆமே, உன் சொத்தே உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் சரி, உன் தாய் தந்தையே உன்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் சரி, ஆமே, எது போனாலும் ஆமே, இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு ஆமே பிரியாது இருப்பதாக. இதில் எழுதியிருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமா இருக்கும்படி. அல்லேலூயா. அப்ப இந்த உலகத்தை ஓரம் கட்டினாதான் இதே வாசிக்க முடியுங்கிறார். ஒரு சின்ன பாவம் வந்தா கூட பைபிள் தூக்க முடியாது. அன்னைக்கு சொல்றேன், அதெல்லாம் நான் அனுபவிச்சு வந்தனாலதான் இங்கிருந்து பேசிக்கிட்டு. ஒரு சின்ன பாவம் இருந்துச்சுன்னா இந்த வேதத்தை வாசிக்கவே முடியாது. ஸ்தோத்திரன்ட்டு ஒரு சின்ன ஜெபத்தை கூட பண்ண முடியாது. ஒரு 5 நிமிஷமா ஜெபம் பண்ணிடலாம் அப்படின்னா, ஆமே, தேவனுக்கு விரோதமான பகை உனக்குள்ள இருந்துச்சுன்னா விசாசம் உன்னை ஆட்டி படைச்சுக்கிட்டே இருக்கும். ஆமே, ஆண்டு சொல்ல நீதிமானுடைய பேரு அசையாது, ஆனா அவன் அசைப்பான், எல்லாத்தையும் அசைப்பான். அதான் சொல்றாரு இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. அப்படின்னா பேசிக்கிட்டே இருக்கணும், அதை தியானிச்சு இதை படிச்சு படிச்சு பேசிக்கிட்டே இருக்கணும். பாதையை கூடாரத்தை அணுகாது. ஆமே, இப்ப அணுகாது. அணுகாது அப்படின்னா அணுகும், வரும், ஆனா வெளியில போயிருக்கிறாங்க. அந்த வசனத்தை எடுத்து பேசுகிற இந்த மலையை பார்த்து நான் சொன்னபடியே ஆகும். அப்ப நான் சொல்றேன் ஆண்டவரே, இப்ப ஆமே, என் குடும்பத்தில் உள்ள அத்தனை ஆமே ஆமே கேவலமா பார்த்துக்கிட்டு இருக்காங்களே, ஆமே, என் தலையை தூக்கி நிறுத்தும், என் பிள்ளையை தூக்கி நிறுத்தும், என் குடும்பத்தை தூக்கி நிறுத்தும், இந்த கேவலத்துல இருந்து தூக்கி நிறுத்தும். ஆமே, கீழாக்காமல் மேலாக்குவேன்னு சொன்னீங்களே, வாழாக்காமல் தலையாக்குவேன்னு சொன்னீங்களே, அப்படி ஆக்க மாட்டேன். அதை ஆக்குறதுக்கு தான் அந்த வசனத்தை பேசிக்கிட்டே இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த வசனத்தை சொல்லி சொல்லி பேசு. கீழாக்காமல் மேலாக்கு. நீ கீழே விழுந்து கிடக்கிறேன், தொழில கீழே விழுந்து கிடக்கிறேன், ஜெபத்துல கீழே விழுந்து கிடக்கிறேன், பரிசுத்தத்துல கீழே விழுந்து கிடக்கிறேன். அப்ப நீ சொல்லணும், ஆமே, நான் இருளில உட்கார்ந்தா கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. ஏன்னா ஒரு சூரியன், அந்த சூரியன் வந்துச்சுன்னா அந்த இருட்டுக்கு வேலையே இல்லை.
அல்லேலூயா. அதான் சொல்றாரு, எழுதியிருக்கபடியெல்லாம் நீ செய்ய கவனமா இருக்க. கவனம், எதுல கவனம்? இதுல என்னென்ன எழுதியிருக்கோ அதெல்லாம் செய்யறது